ஏண்டா படிக்க போற இடத்துல இதெல்லாம் தேவையாடா? அந்த ராணி அந்த மாரி கலாய்ன்னு கழிச்சிய அது அப்பாவை கூட்டின்னு வரணும்னு போய்க்குத. கூட்டின்னு வந்தா நல்லா பண்ணுவ. ஏய் கட்டைனா கொக்கா போனாடு எப்படி அந்த பொண்ணு அவங்க அப்பா கூட்டம் வந்துச்சியா என்ன பண்ணா? அவங்க வராங்கன்னு தெரிஞ்சு நீ ஓட்ட கூட இந்த பாவத்துக்கு என்னத்தான் குமுறு கஞ்சி காசுனாங்க. எனக்கு கால் பண்ண வேண்டியதானே? அதான் அவங்க அப்பா காலிலே விடுன்னு விட்டானே. எங்கன்றா கால் பண்றது? வாய் மேலேயே வச்சான்டா. இன்னும் மறக்கல பொழுது பயப்புள்ள. சரி எப்படின்னா சமாளிப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி, இந்த ஆட்டெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் கூட நின்று சால்வ் பத்துறேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வா. ஏன் நீ கோவப்படுற இதுக்கெல்லாம் போய்? முடியல வேற வயசான காலத்துல உயிரை எடுக்குது வாபி. அப்படிதான் பேசினா இருப்பா. இங்க உட்காருமா. அம்மா வேண்டா திட்டுறீங்க. சொல்ற பேச கேட்கறது இவ்வளவு தூரம் உட்காந்து நடந்து வந்துருக்கீங்க. உட்காரு. இது ஒண்ணு சீரியத்துக்கு அடுத்து வித்தியாசம் தெரியாது. என்ன நினைச்சு காலேஜ்ல 2 தடி பஸ் என்ன கலாய்க்கிறாங்க பாரியாப்பா. அப்பா எங்க? அவன் கேஸுக்காக கோர்ட்டுக்கு போகிறாமா அவன். இந்த வாட்டி தப்பிச்சுட்டானுங்க. அடுத்த வாட்டி அவனுங்களை கோர்ட்ல வச்சு 2ல 1 பார்க்காத விட மாட்டேன். என்ன பார்த்தா ஹைகோர்ட்டே அலறும். இவனுங்க நான் பிஸ்கட். என்னடா இது? நம்ம பொண்ணு இம்மா வேகமா வருது. நம்ம கோர்ட்டுக்கு போன விஷயம் தெரிஞ்சுச்சு. அதுக்கு அம்மா ராணி என்னம்மா இப்படி ஓடியாடுற? காலையில கீரை சோறு துணியா பல்லுக்கு கிளீன் பண்ணு போனியா? அதான் கலாச்சிக்கிறான். ஓ அதுவா? எங்க பண்ணி வச்சிரானுங்க? பேபி பொண்ணிய கிண்டல் பண்ணிட்டானுங்களா? அவனுங்களை இன்னைக்கு சும்மா விட மாட்டோமா? வாமா போலாம். நம்ம ஒயின் ஷாப் பக்கம் போய் இந்த பக்கமே காலு போகுது. இந்த பக்கமா காலேஜ். வாமா போலாம். டேய் அத பாரு நம்ம சீனியர் இப்படி ஓடாடுது. என்ன ஆச்சுன்னு தெரியலையா? என்ன சொல்ற சீனியர்? டேய் கட்டியா வச்சிட்டேடா ஆப்பு. சீனியர் நீங்க பாத்தீங்களா? நான் 2 கண்ணால பார்த்தேன்பா. இது கண்ணா? டேய் அது சொல்லுது நம்பரு 1990ல படிச்சது. இன்னும் சீனியர் பைத்தியம் மட்டும் தெரிஞ்சு கிடக்குது. அது பேச்சு கட்டியா பயப்படுற? நான் பாத்துக்க மாட்டேன். டேய் நீ சொல்றது சரிதான். ஆனா எனக்கு டவுட்டாவே இருக்குது. 5 அறிவு இருக்குது. நான் போய் படிக்கணும் போங்கடா. அறிவுக்குதா? டேய் அறிவுக்கும் அரியருக்குமே வித்தியாசம் தெரியல. அது ஒரு பைத்தியம்டா. இன்னும் போய் கேட்டாண்டு உட்காந்து நான் எக்ஸாம் எழுதணும் பைத்தியம் போல கத்தி கிடக்கும். வாடா அடி வாங்கிறது இவ்வளவு பெரிய உடம்பு வச்சு நீ ஏன்டா பயந்து கிடக்குற? டேய் நான் தப்பு பண்ணேன். அதுல அடி வாங்குறதுல ஒரு இது இருக்குது. ஆனா எவனோ தப்பு பண்றதுக்கு நான் ஏன்டா அடி வாங்கணும்? நண்பேண்டா. இதே சொல்லி என் உடம்ப ரணகலமாக்குங்க. ஆடா என்னம்மா காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு தெருவுல கூப்பிட்டு வர? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? 4 மணிக்கு எந்த காலேஜ் இருக்கா? நானே காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். வா அவங்க வீட்டுக்கு கூட்டு வர. வா. இன்னைக்கு அறிவு போச்சு. நீ அன்னைக்கு பிறந்தியோ அன்னைக்கே அறிவு போச்சு. ஏப்பா இதான் வீடு. யார் அவன்? பஸ்டல்ல வெளியே அவனை. வெளியே வரதுக்காண்டி உன் கை காலை உடச்சிக்க போறேன். நானா அது கையை காலை உடச்சிக்கிட்டாவது. இப்பதான் கோர்ட்டுக்கு போய் கேஸ போட்டு வந்துக்கிறேன். என்ன பார்த்தா 4 பசங்க அலறி ஓடுறானுங்க தெரியுமா அவனுக்கு? ஆமாப்பா மறந்துட்டேன். இப்ப அவனுக்கு இருக்குது. டே கண்டையா வெளியே வாடா. ஏய் வெளியே வரியா இல்லையாடா? இப்ப ஆறு கத்தி கிடந்து ராணி. ஏய் என்ன உன்னை கலாய்ச்சது பத்தலையா? இன்னொரு ஆள் கூட வந்துக்கிற உன்னையும் கலாய்க்கணுமா? ஏய் பார்த்து பேசு. காம்பவுண்ட ஒட்டின்னு வந்து அடிக்கணுமா இல்ல ஜம்ப் பண்ணி அடிக்கணுமா? பைத்தியாரா இது காம்பவுண்டே கிடையாதுடா. கைப்பிடி செவுடுறா. எப்பா இதே வேலைதான். இது அவனை பயமுறுத்துவோம். எங்க அப்பா இப்பதான் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு வந்துக்கிறாரு. ஐயோ யூடிசிங் என்ன போட்டாலும் ஐயோ குண்டாசரை போச்சிடுவாங்களோ? சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். சும்மா காலேஜ் போய் எப்படி இருந்தா கேட்டேன். அதுக்கா சார் கேஸ் போட்டீங்க? எப்பா பாத்தியா எப்படி பயந்த பத்தியா? அப்படியே பம்பரியா வந்து இந்த பாரு. இப்படி இல்ல என் பொண்ணு காலில் வந்து மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்க மாட்டேன். நான் மன்னிச்சாலும் பொண்ணு மன்னிக்கவே மன்னிக்காதா. சார் இப்பதான் சார் காலேஜ் படிக்கிறேன். நானே அரியர் நிறைய இருக்கு. 10 வருஷமா காலேஜ்லயே வாழ்க்கை போச்சு. கேஸ் போட்டீங்கன்னா திருப்பின்னு வாழ்க்கை போயிடும் சார். கேஸ்ல வேணாம் சார், வாபஸ் வாங்கிக்கலாம். ராணி சொல்லு ராணி உங்க அப்பாவுண்ட. பேபிக்கு வாக்கரிசி போட்டுதான் பழக்கம். வாபஸ் வாங்கி பழக்கமே இல்லை. இந்த விஷயத்த உனக்கு இப்பதான் சொல்றேன். அதுங்காட்டி எப்படி அவன் மேல கேஸ் போட்ட? மண்டி நான் எப்ப அவன் மேல கேஸ போட்டேன்? ஒயின் ஷாப்ல பிராந்தி வேலை அதிகமாக்குதுன்னு சொல்லிட்டு அவன் மேல கேஸ போட்டேன். அதான் வாய்தா போயிட்டு வரேன். ஆடா பிச்சைக்கார பையா, பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்காக போய் கேஸ் போட்டவன் இவன்லாம் அவங்க அப்பா நிட்டாரியா. உன்னை கலாச்சது எல்லாமே இவனை வேற கலாச்சி விட்டு போறான். வயசானவன் ஏன்னா தூக்க மாட்டி போறான். இட்டுமாமா. ஏய் பாட்டிலுக்கு கேஸ் போட்டவன்
யூடிசிங்க கேஸ் போட மாட்டேனா? அங்க இருக்கிற நீதிபதி வக்கீல் எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டு, எல்லாரும் எனக்கு தெரியும். ஏய் கர்மமுச்சோனே, எல்லாரும் உனக்கு தெரியும், ஒன்னே அவங்களுக்கு தெரியுமா? வாய்க்கு வந்தெல்லாம் கட்டிங் போட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி பேசி கிடக்குற. உன் பொண்ணு ஏன் இப்படி இருக்குது? இப்பதான் தெரியுது, ஒன்னு மாரியே இருக்குதுடா. டேய் சத்தியம் விடுறா, வந்துட்டுடா கோவம், இனிமே உன்னை சும்மா விட மாட்டேன். பயங்கர கோவக்காரனும், பார்க்கறதுக்கு பல்லி மாரி இருக்கிறோம், துடிக்கிறோம் அப்படியே. சமாளிப்போம். ஏய் போறியா இல்லையா பெண்ணி? ஏய் ஏய் சும்மா விட மாட்டேன்டா. இப்ப இருப்பா. இந்த பாருமா, என் கழுத்தை பிடிச்சா கூட நான் கவலைப்பட மாட்டேன், ஆனா என் கையை பிடிச்சா கவலைப்படுவேன். ஏன் தெரியுமா? எனக்கு அடிச்சுட்டு பேச்சுதாம்மா பழக்கம். இவனுக்கு பாரிப்போ. ஐயோ, பார்க்கறதுக்கு பிடிக்கிறான் பார்த்தா கண்டிப்பா அடிச்சிருவான் பொழுது. பச்சை கிளி வேற எங்க போனான்னு தெரியல. ஏய், எங்க போற? கட்டிங்க அடிச்சுட்டு வந்து பேசிக்கிறேன். ஆஹா போயிட்டான். இப்போ நம்ம போய் என்ட்ரி கொடுக்க வேண்டியதுதான். அடப்பாவி, அங்கேயே விட்டு இருந்தாலும் காலேஜ் போயிருக்கோம். இவனை நம்பி வேற வீடு வரைக்கும் கூட்டின்னு வந்துட்டு இன்னும் போட்டு கலாய்ப்பானே. என்ன கட்டியா சண்டைக்கு வந்துக்குதா? அவர் எங்க சண்டைக்கு வந்துக்கினாரு? சந்தில் மாட்டின எலி மேரிக்கிறாரு பாரு. இப்ப அவங்க அப்பா சரியான குடிகாரன்டா, அந்த ஆளு பார்த்து நீ பயந்துங்க. அந்த ஏய் என்ன காலேஜில் கலாச்சா ஆளை கூட்டாந்துருவியா? பச்சைக்கிளியும் வந்துட்டான். இன்னைக்கு உனக்கு பாயா போட்டு அப்படி அமுக்கி நீ பாய்ச்சி நான் பாய்ச்சி சாப்பிட்டு. எதுதான் நேரம் ஆகுது, நீங்க ஒத்துக்கோ. டேய் பச்சைக்கிளி, இந்த பைத்தியம் இன்னும் உயிரோட தான் இருக்குதா? ஆமாண்டா. ஏய் பைத்தியம், அது எப்படி பைத்தியமாச்சு? அதை விட உன்னை பைத்தியமாகறான். மூஞ்ச பற நல்லா கொங்குராட்டம் குரங்காட்டம். டேய் குரங்கு பேர ஏன்டா அசிங்கப்படுத்துற? இது அதுக்கும் மேல. டேய் இப்படிலாம் பண்ணீங்க, நான் போய் பேயா கூட்டின்னு வருவேன். பச்சைக்கிளியா, இப்ப பாரு, உங்க அப்பன்னா கூட்டணுவா, உங்க பெரிய பெண்ணா கூட்டணுவா? இப்ப குடிக்காரன் ஒருத்தன் போனே, அவனை கூட மறுபடியும் கூட்டுவா. போடி இருங்கடா, நாளைக்கு நீங்க காலேஜே வர முடியாத மாதிரி பண்றேன் நானு. காலேஜ்லயே வந்து உன்னை கலாய்க்கல. எங்க கட்டையனே இல்ல, வேற பேர் மாத்திக்கிறோம். அது வேற முறைச்சிட்டு போற பச்சைக்கிளிய. மொச்சன்னு போகுதுடா. உன்னோட பில்டப் குறைய கூடாதுடா, நீ கெத்து இல்ல. ஒரு 3 நாளைக்கு ஜுரம் எனக்கு. காலேஜில் கேட்டா சொல்றேன்னா கண்டிப்பா. டேய் நாடா இப்படி சொல்றா? ஐயோ, கடைசியில எப்பவும் போல நம்மள கைட்டு விட்டானா? நானும் காலேஜ் தலைமறை விட்டோம். ராணி நில்லுமா, எங்க போற? எங்க போனா உனக்கு என்ன? முன்ன அழுதுன்னு போனேன், இப்ப வரத கோவமா போறேன். என்னதான் காரணம் ஒண்ணும் புரியலையே. எல்லாம் உன் தம்பி தான். அங்க எல்லாரும் அரிசி போட்டேன்னு அவன் பண்ண வேலைக்கு அவன் வாயில தான் அரிசி போடணும். அவன் சின்ன வயசுல அரிசி துண்ணு புண்ணு வந்துருச்சு அவனுக்கு. உனக்கு எப்படி தெரியும்? அவன் தான் பைத்தியக்காரன் பார்த்தா அவனோட பெரிய பைத்தியக்காரன் இருப்பது நீ. ஏமா நான் பெரியப்பா பார்த்து பேசுமா. எங்க பெரியப்பனா இருக்கிறத நான் பார்த்து பேசிட்டு இருக்கேன். இதே எங்க அப்பனா வந்து அசிங்கமா கேட்பேன். மனுஷங்களா நீங்களா? உனக்கு என்னமா டவுட்? 3 வேளை சாப்பிடுறோம், 3 வேளை குடிக்கிறோம், அப்புறம் தூங்குறோம், அப்புறம் என்ன? ஓ, இதெல்லாம் செஞ்சுட்டா நீங்களா மனுஷன் நினைச்சுக்குவீங்களா? இப்ப மனுஷனாத்துக்கு வேற என்னமா தகுதி வேணும்? உனக்கும் உன் தம்பியே உன் பரம்பரைக்கே மனுஷனா இருக்குது தகுதி கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்டு போதே? ஏய் என்னடா ராணி கிட்ட என்ன ரகசியம் பேசினிருந்தா? ஏய் உன்னை பத்தி பேசினா பரவாயில்லடா, நம்ம பரம்பரையே பேசி திட்டிட்டு போயிடாது. இது வரைக்கும் வீட்டு உள்ளதான் திட்டிக்குது, இன்னைக்கு வெளியே திட்டிச்சா? ஏய் எனக்கு எதிர அசிங்க, நான் அண்ணல. அதானே பார்த்தேன், நீ அசிங்கப்படல. நீ ஒரு ஆள் அசிங்கப்பட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அது நம்ம பரம்பரைக்கே அசிங்கம். ஏண்டா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? வாடா. ஒயின் ஷாப்புக்கு தானே? ஆமாம்பா, அந்த பொண்ணு திட்டினது மனசு வலிக்குது, கொஞ்சம் போட்டாதான் சரி போட்டுவோம். இப்போல காமெடி வீடியோ பார்க்கணும், தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.